இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். நான் ஒரு 12 நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமரில் இதை வேக வச்சிடலாம். வெந்தயம் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். எண்ணெய் விடாமல் கடுகு வெந்தயம் 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வெடிச்சு வருது, நல்லா செவக்க வருது. இந்த வெந்தய வாசனை வரும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வறுபட்டுடுச்சுன்னு. நான் 12 நெல்லிக்காய் போடுறதுனால கொஞ்சமாக எடுக்கிறேன். இது நான் ஒரு தட்டில் மாற்றிடுறேன். இது ஆறட்டும். நான் இதில் தான் போடுறேன். மிக்சியில் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால அரையாதுன்றதுனால நான் இதில் போட்டு தட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நல்லா வந்துடுச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது நல்லா இது பிளந்துருக்கு பாருங்கள். ஸோ இது நம்ம சூடோட்டியே இப்படி பிரித்தோம்னாலே இந்த விதை வந்துடும். இப்படி சூடோடவே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே வரும். இப்படி விதையெல்லாம் பிரிச்சிடணும். இந்த மொத்த விதையும் பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது இவ்வளோ வந்திருக்கு. உரிச்சதில் இவ்வளோ கொட்டைகள் நீக்கியிருக்கேன். ஸோ இது ரெடியாக இருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இது கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் விடணும். இதுலேயே உப்பு மிளகாத்தூள் போட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சமாக போடுறேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகுது. ஸோ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போடுறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இதெல்லாம் தீயை சின்னதாக்கிடுறேன். இதை ரெடியாக வச்சுருக்கிறது இதில் சேர்த்துடலாம். இதை நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா உதுத்து வச்சுக்கோங்க. இது ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் எண்ணெயை காய்ச்சி இதில் கொட்டிடுவாங்க. ரொம்ப போடணும். இப்படியும் செய்கிறது உண்டு. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் கையளவு தான் போடுறேன். அதை நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்து போயிடும். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். அதுக்கான உப்பு சேர்த்துருங்க. இது கொஞ்சம் எண்ணெய் நான் தாராளமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது கெடாமல் இருக்கணும்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் கெடாமல் இருக்கும். இப்போ நாள் இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நல்லா கிளறி விடுங்க. தயிர் சாதத்துக்கு, இட்லிக்கு, எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஆறின பிறகு இது கிளாஸ் ஜார் இல்லைன்னா ஒரு செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க.